கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பிகினர்ஸுக்கு தேவைப்படுற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ட்ரேடிங்க்கு நான் ஆல்ரெடி ஒரு பேசிக் ப்ரோக்ராம் உங்களுக்கு வெபினார் மாதிரி ஆன்லைனில் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அருண் இண்டிகேட்டரை வச்சு நான் எப்படி லெவல்ஸ் எடுக்கணும், எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வில்லியம்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு வில்லியம்ஸ்னு டைப் பண்ணீங்கன்னா வில்லியம்ஸ் பெர்சன்டேஜ் ஆறுன்னு இருக்கு இல்லையா, இதை எடுப்பீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரெண்டு லாஜிக் இருக்கு. இவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக ட்ரை பண்ணுவாங்க. ஒன்று இந்த -80ன்ற வேல்யூ இருக்கு பாருங்க, இதை பிரேக் அவுட் ஆன பிறகு பை பண்ணுறது. இது பிரேக் அவுட் ஆகும், பிரேக் அவுட் ஆன உடனே பை பண்ணுவாங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட்ஸ் வைப்பாங்க, அதாவது 5% வைப்பாங்க. ஓகேங்களா, வெறும் 5% தான். டார்கெட் 20% வைப்பாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த 70-80% பிரேக் அவுட் ஆன பிறகு ஓகேங்களா. இன்னொன்று இந்த 20% பிரேக் அவுட் ஆன பிறகு பை பண்றது. ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்ச் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ 10 மினிட்ஸ் சார்ட்ல அப்படின்னா இந்த இடம் பிரேக் அவுட் ஆயிருக்கு, சரியா? ஸோ இப்போ இந்த கீழே இறங்கிட்டு 20 பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு இவ்வளோ ட்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா ரெண்டு விதமாக ட்ரேட் பண்ணலாம். ஒன்று 23,325 பிரேக் அவுட் பண்ண பிறகு நான் வாங்குறது, அப்படி இல்லைன்னா 23,250 வாங்குவேன். 50ல நான் இந்த வில்லியம்ஸ் இந்த கிராஸ் லைன் இருக்கு பாருங்க, இதுக்கு கீழே வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிடுவேன். இந்த கோடுக்கு கீழே, அதாவது இப்போ மேக்ஸிமம் ஒரு எட்ஜ் இருக்கு பாருங்க, -23. இந்த -23க்கு கீழே இப்போ -19 ஓடிட்டு இருக்குங்களா, இது -23க்கு கீழே வந்ததுன்னா நான் எக்ஸிட் ஆயிடுவேன். ஸோ இது மொத்தம் நம்ம ரெண்டு விதமா ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா, நான் திருப்பியை ரிப்பீட் பண்றேன். வில்லியம்ஸ் எடுத்துக்கிறீங்க, இப்போ நிஃப்டி பார்க்குறீங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் கிராஸ் பண்ணுது, 3 மணிக்கு நேற்று கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் நேற்று என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 3:15 3:30க்கு இந்த இடத்த கிராஸ் பண்ண சொல்ல பை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. எப்படி சூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக எடுக்கலாம். ஒன்று ஆன் ஸ்பாட்டில் வாங்குறது, வாங்கிட்டு திருப்பி இந்த ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இந்த -80 தான் ஸ்டாப் லாஸ். அதாவது நீங்கள் இந்த லைனில் வாங்குறீங்க அப்படின்னா -80 பிரேக் அவுட் ஆன பிறகு வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் போகும், ஒரு -75 -70 அந்த ரேஞ்ச் போன பிறகு -80 ஸ்டாப் லாஸாக வச்சுப்பீங்க. வில்லியம்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுப்பீங்க. வில்லியம்ஸ் 10 மினிட்ஸ் சார்ட் -80 ஹிட் ஆச்சுன்னா நீங்க நிஃப்டி கால் ஆப்ஷனை எக்ஸிட் ஆயிடுவீங்க. புரியுதா? கால் ஆப்ஷன்ல பிரீமியம் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களுடைய பண தேவையை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல இப்போ பாருங்களேன், உதாரணத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் -80 பிரேக் அவுட் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்க. -80 கிராஸ் பண்ண உடனே டக்குன்னு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. ஒரு -17 வச்சுப்போமா, -17 வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதை கூட மாத்திக்கலாம் நம்ம. ஆக்சுவலா அது எப்படி மாத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வில்லியம்ஸ் பெர்சன்டேஜ் ஸ்டார் ஆறுன்னு இருக்கா, இந்த இடத்துல நீங்க -20க்கு பதிலாக -13 போட்டுக்கலாம். அப்போ -13 போட்டுக்கலாம், இதை -17 போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு ஏர்லி என்ட்ரிஸ் கிடைக்கிறதுக்கு இன்னும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ இந்த -70 தாண்டின பிறகு நீங்க வாங்குறத முடிவு பண்றீங்கன்னா இட்ஸ் சேஃப் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பீங்க. ஏன்னா நீங்க அப்பப்போ சார்ட்டை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நான் -70 ஹிட் ஆச்சுப்பா, உடனே நான் வாங்கிடுவேன். எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைப்பேன்? இந்த -80 நான் ஸ்டாப் லாஸா வச்சுப்பேன். ஓகேங்களா, நான் கால் ஆப்ஷன் நான் வாங்கியிருப்பேன். என் டார்கெட் என்ன? இந்த -40 இருக்கலாம், இந்த -30 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா என் ப்ரீமியம் ஒரு 10% ரீச் ஆன பிறகு ஓகே இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நான் ப்ராஃபிட்ல புக் பண்ணுவேன். கரெக்டுங்களா? இது டவுன் ட்ரெண்ட்ல கால் ஆப்ஷனை வாங்குறது. இப்போ அதே கால் ஆப்ஷனை நான் இந்த இடத்துலயும் வாங்கலாம். எங்கன்னா -30, இது ஓவர் பாட் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட்டு தேவைக்கு அதிகமாக ஏறிடுச்சு அப்படின்னு சொல்ற இடம் இது. இந்த இடத்துல வாங்க சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நீங்க 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. ஏன்னா இந்த இடம் வோலடைல் இருக்கிற இடம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த இடம் பிரேக் அவுட் ஆகுது, இங்க இருந்து மார்க்கெட் சடனா உடனே மூவ் ஆகல. ஸோ ஒரு ரேஞ்ச் போயிட்டு அதுக்கப்புறம் நின்றுடுச்சா. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னா இங்கே எது மேக்ஸிமம் ப்ரைஸோ அதை வச்சுக்கணும். அந்த இடத்த, அதாவது 23,320 பிரேக் அவுட் ஆன பிறகு நான் வாங்குவேன். அதில் எது மேக்ஸிமம் நான் எடுத்தனோ அதை ஸ்டாப் லாஸ் வச்சுப்பேன்.
ஐயா இல்ல எனக்கு இந்த மாதிரி வேணாம், நான் இங்க சொன்ன வில்லியம்ஸையே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா, இங்க வில்லியம்ஸ் இந்த -80 மிக்ஸ் -70 கிராஸ் பண்ண உடனே -80 ஸ்டாப் லாஸா வச்ச மாதிரி, இந்த இடத்துல நீங்க -30 கிராஸ் பண்ண உடனே பை பண்ணுவீங்க. உங்க ஸ்டாப் லாஸை -40ன்னு வச்சுப்பீங்க. பிரீமியம் வாட் எவர் இட் இஸ், பிரீமியம் இறங்கினாலும் உங்களுடைய வில்லியம்ஸ் சார்ட்டை மட்டும்தான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ இது இப்போ நான் சொன்னது கால் ஆப்ஷனுக்கு. 2 விதமாக கால் ஆப்ஷன் இன்ட்ராடேக்கு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தடு. சரிப்பா, அப்போ நான் புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த கிராஸ் லைன் இருக்கு பாருங்க, இது எப்போல்லாம் இந்த -20 இந்த -30 பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்குதோ அப்போ வாங்குவீங்க புட் ஆப்ஷனை. இந்த -30க்கு கீழே வந்தது இந்த காலா புட் ஆப்ஷன், அதாவது இந்த வில்லியம்ஸ் சார்ட் அப்படின்னா புட் ஆப்ஷன் எடுத்துப்பீங்க. உங்கள் ஸ்டாப் லாஸை -30 வந்ததுன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிடுவீங்க. -20 வந்ததுன்னா எக்ஸிட் ஆயிடுவீங்க. இந்த -30க்கு கீழே வந்ததுன்னா புட் ஆப்ஷனை வாங்கிட்டு இந்த சரி இது இப்போ எப்படி ஓவர் பாட் ஜோன் மாதிரி, இது அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் போய் வாங்குறது. அதாவது டாப்ல புட் ஆப்ஷன் இங்க எப்படி ஆப்ஷன் வாங்குறோமோ அந்த மாதிரி புட் ஆப்ஷன் வாங்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி கால் ஆப்ஷன் வாங்கணுமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு புட் ஆப்ஷன் வாங்க முடியும். எப்படி இப்போ இந்த இடம் இப்படி கீழே இறங்குது இல்லையா? ஸோ இப்போ -70 பிரேக் அவுட் ஆன பிறகு பிரேக் அவுட் ஆகி கீழே இறங்கும்ல, இறங்க சொல்ல ஒரு புட் ஆப்ஷனை வாங்குவீங்க. -60 ஸ்டாப் லாஸா வச்சுப்பீங்க. எப்படி -60 ஸ்டாப் லாஸா வச்சுப்பீங்க. அப்போ உங்களுக்கு அதுல ஒரு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ உதாரணம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ நிஃப்டி இவ்வளவு தூரம் போயிருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். 20ல இருந்து 30 பாயிண்டாவது கிடைச்சிருக்கும் 50 ரூபா ப்ரீமியமுக்கு. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த ஸ்பாட்ல ஒரு 3:25க்கு நேற்று ரீச் ஆயிருக்கு. ஸோ நேற்று வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். சரிப்பா, எனக்கு இதையும் மிஸ் பண்ணிட்டேன், நேற்று நான் வாங்கலை, இப்போவும் வாங்கலை, இப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருக்கு, நான் வாங்கலாமா அப்படின்னா இது வந்து ஒரு ரிஸ்க் பேட்டர்ன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வாங்கணும்னு நினைக்கிறது, நான் சொன்ன மாதிரி இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா வாங்கலாம், இதை ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். ஆனா இது வந்து வில்லியம்ஸை பேஸ் பண்ணி கிடையாது, இந்த சார்ட்டோட லெவலை பொறுத்து. அதாவது வில்லியம்ஸ் மேல இருக்கிறதுனால இன்னும் மேல போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்காக நம்ம ஒரு ட்ரை வேணா பண்ணலாம். இது 23,327 பிரேக் அவுட் ஆன பிறகு நம்ம வாங்குறது, ஸ்டாப் லாஸை 23,220 அப்படின்னு வச்சுக்கிறது. நான் சொல்றது புரியுதா? இப்போ அதையே நான் 30 மினிட்ஸ்க்கு எடுத்துட்டு வரேன். பாருங்க, நேற்று 3:15 எனக்கு இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கா, ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குமா? ஸோ இந்த இடத்துல எனக்கு கீழே இறங்குச்சா, இந்த 9:15 லாபம் கிடைச்சிருக்குமா? எனக்கு இது அப்படியே கீழே இறங்கி வந்துருச்சா? மார்க்கெட்டு மேலே ஏறிச்சு, அதான் நிஃப்டி ஏறிச்சு. இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல எனக்கு 9:15 ஆக்டிவ் ஆகுது. 9:15க்குன்னா இந்த இடம். ஸோ 9:16 நான் வாங்கினது ப்ரீமியம், மேபி எனக்கு கீழே கூட இறங்கி இருக்கலாம், என் ப்ரீமியம் இறங்கி இருக்கலாம். ஆனா நிஃப்டி மேலே ஏறிச்சா? இல்ல, நிஃப்டி வந்து வில்லியம்ஸ் எனக்கு அந்த -70க்குள்ள தான் இருக்கு. அப்போ இட் இஸ் ஸ்டில் பாசிபிள் டு ஃபால் அப்படின்னு சொல்லி நான் 2 விதமா எடுத்திருப்பேன். எப்படி? ஒன்று இங்கே எங்கேயாவது வாங்கிட்டு ஸ்டாப் லாஸ் இங்க -70 இந்த -60 வர வரையும் வெயிட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடம் பிரேக் அவுட் ஆன பிறகு, அதாவது அதிகபட்சமா 9:15க்கு அது ஹிட் ஆன இடம் எவ்வளோ? 23,182 ஹிட் ஆனது. 23,180 கிராஸ் பண்ணி கீழே வந்ததுன்னா நான் புட் ஆப்ஷனை வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பேன். அப்போ எத்தனை மணிக்கு? மதியானம் 1:15க்கு அது ஆக்டிவ் ஆயிருக்கும். அது வரைய மார்க்கெட் இங்கேயே ஃபிளக்சுவேஷன்ல காட்டியிருக்கும். கரெக்டா? இதுதான் ட்ரேடிங்ல வில்லியம்ஸை வச்சு ட்ரேடிங் பண்ற ஒரு மெத்தட். இது அப்படியே நீங்க 1 ஹவர் 4 ஹவர் 1 டே சார்ட்டு இதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அப்சர்வ் ஆகிறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்களேன், கிட்ட இருக்கா, இப்போ -70 இருக்காங்க. கரெக்டா 2 தடவை ட்ராப் எடுத்திருக்காங்க. எவ்வளவு தடவை ட்ராப்னா ஹிட் பண்ணிட்டு கீழே இறங்கிடுறது சடனா, அதுதான் ட்ராப்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் 2 தடவை ட்ராப் எவ்வளவு தூரம் எடுத்திருக்காங்கன்னா 65 வரையும் எடுத்திருக்காங்க. ஸோ நான் -65 கிராஸ் பண்ணுச்சுன்னா இது மார்க்கெட் இன்னும் சேஃபான ஒரு பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ -65 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நான் வாங்கலாம், அதான் மார்க்கெட் இன்னும் மேலே போகும் அப்படிங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் சீரியஸாகவும் ஜாலியாகவும் வாட்ச் பண்ணுவேன். புரியுதுங்களா?
இந்த சடன் குயிக் தான் இதுல கான்செப்டே வந்து நம்ம குயிக்கா என்ட்ரி ஆகுறதும் குயிக்கா எக்ஸிட் ஆகுறதுலயே மட்டும்தான் இருக்கு, வேற எதுலயுமே கிடையாது. ஓகேங்களா? இதே 15 நிமிஷம் வச்சு பாருங்க, 15 மினிட்ஸ் இந்த ஸ்பாட், இதெல்லாம் ட்ராப். அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா 10 மினிட்ஸ் வச்சுப்போம். 10 மினிட்ஸ் எதுக்காக வைக்கிறோம்? 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ், அதாவது 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம், 30 மினிட்ஸ் வைக்கலாம், 1 ஹவர் வைக்கலாம். 1 ஹவர் வந்து பொசிஷனல், 30 மினிட்ஸும் பொசிஷனல் வரும். அதாவது 30 மினிட்ஸ் எப்பவுமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மதியானம் ஈவினிங்ல ஆக்டிவ் ஆகி மறுநாள் காலையில ஓப்பன் மார்க்கெட்ல க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல தான் அது நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ இது 10 மினிட்ஸ் அப்படின்னா உங்களால ஸ்டாப் லாஸ் கம்மியா வச்சு ட்ரேட் பண்ண முடியும். இப்போ இந்த பிரீமியம் பாருங்களேன், இந்த பிரீமியம் இப்போ எனக்கு -70 பிரேக் அவுட் ஆச்சு. 70 பிரேக் அவுட் ஆகி மேல போயிட்டு திருப்பி உடனே கீழே இறங்குது. எத்தனை மணிக்கு? 12:30 மணிக்கு ஆக்டிவ் ஆனது, 12:45க்கு இது நடக்குது. ஆனா இன்பிட்வீன் கேப்ல பாத்தீங்கன்னா என்னோட பிரீமியம் வந்து ஸ்டாப் லாஸை விட அதிகமா, அதாவது ஒரு 10 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் வைக்கிற இடத்துல எனக்கு கிட்டத்தட்ட 15 to 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ட்ராப்பை வந்து பெரும்பாலும் 15 மினிட்ஸ் சார்ட்ல ஃபேஸ் பண்ணுவோம். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. வில்லியம்ஸை நீங்க சார்ட்டை இப்போ பார்க்க, அதாவது இவ்வளவு பெரிய சார்ட்டை பார்க்காம இதோட ஒரு கோவில்ல சாமி பூஜை பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய சிலை இருக்கும், அதுக்கு கீழே ஒரு குட்டி சிலை ஒன்று வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்க கோயிலெல்லாம் ஒத்து கவனிச்சிங்கன்னா. பெரும்பாலும் இது அம்மன் கோவில்கள்ல இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும் வச்சுக்கோங்களேன். இந்த பெரிய சார்ட்டுக்கு கீழே இருக்கிற இது ஒரு குட்டி சார்ட்டு தான் சோர்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த வில்லியம்ஸை மட்டும் ட்ரேட் பண்ணுறவங்க வில்லியம்ஸை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு லாபத்தை கிடைக்கும். இப்போ நான் சொன்னதோட கூட நீங்கள் அருண் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இப்போ நான் வந்து அருண் இண்டிகேட்டரு, ஆர்எஸ்ஐ, வில்லியம்ஸு, சூப்பர் ட்ரெண்டு, இஎம்ஏ இது எல்லாத்தையுமே கம்பேரிசன் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஆல்கோல யூஸ் பண்ணுவேனே தவிர மேனுவலாக ட்ரேட் பண்ண சொல்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். சொல்றது புரியுதா? அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும்தான் கம்பேரிசனுக்கு வச்சுப்பேன். ஸோ நான் ஒரு இடம், நான் இப்போ உதாரணத்துக்கு நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ இந்த இடம் நான் ப்ராஃபிட் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல நான் ப்ராஃபிட் பார்க்குறேன். இப்போ எனக்கு இந்த இடம் ஆக்டிவ் ஆச்சு, நான் ப்ராஃபிட் புக் பண்றேன். இப்போ 10 மினிட்ஸ் சார்ட். இப்போ இந்த இடம் எனக்கு நான் பார்க்குறேன், ப்ராஃபிட் பண்றேன், புக் பண்றேன், ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் பார்க்குறேன், இந்த இடத்துல எனக்கு ட்ராப் அடிக்கிற மாதிரியே இருக்குது, எதுவும் மூவ்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை மேபி நான் இதுக்கு மேலே கிராஸ் பண்ணால் வாங்கலாம்னு நினச்சதுனால எனக்கு 12 மணிக்கு ஒரு தடவை ஆக்டிவ் ஆகி திருப்பி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கலாம். கரெக்டா? ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் கம்மியாயிடுதா? இப்போ நான் எனக்கு இது கூட அருண் இண்டிகேட்டரை ஃபில்டர் பண்ணேன் அப்படின்னா, இப்போ கூட ஒரு அருண் இண்டிகேட்டர் நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த அருண் இண்டிகேட்டர்ல எனக்கு என்ன சொல்லுது பாருங்க, பைன்னு சொல்லுது, செல்லுன்னு சொல்லுதா? இது ஆரஞ்சு கலர் வந்து அப்பர் மேலே போகும் அப்படிங்கிற கணக்கா. ஸோ இந்த இடத்துல ட்ராப் மூலியமா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகி விட்டுருதா? இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இதை நான் பார்க்க சொல்ல இப்போ இந்த அருண் இண்டிகேட்டர் என்ன சொல்லுது, எனக்கு இறங்கும் அப்படிங்கிற மாதிரி தானே காட்டுது. இறங்குறதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஏறத்துக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே காட்டுது. அப்போ எனக்கு இந்த லெவல் ஆக்டிவே ஆகாதா? ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிடுவேனா? அதுக்காகத்தான் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட். ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட் பார்க்குறது ரொம்ப சுலபம். ஸ்டாப் லாஸை ரொம்ப கம்மியாக வச்சு நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். முடிஞ்ச வரையும் நெக்ஸ்ட் வீக் ப்ரீமியமில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. லைவ் ட்ரேடிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா பேப்பர் ட்ரேடிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் அது உங்களுக்கு லாஸ் வராதுன்றதுனால மைண்டில் டென்ஷனும் இருக்காது. நீங்கள் தோராயமாக தான் கணக்கு பார்ப்பீங்க. ஆனால் லைவில் மைனஸில் ஓடுறத ப்ளஸில் போடுறது சொல்ல உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்து அதுதான் மேஜர் ப்ராக்டிஸாக இருக்கும். இப்போ நான் சொன்ன வில்லியம்ஸு பார்க்க சொல்ல உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். பணம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சுலபம்னு புரிஞ்சிருக்கும். ஆனால் பிரச்சனை எங்கன்னா நம்ம மனநிலை மட்டும்தான். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன பண்ண போறோங்கிறது மட்டும்தான். அதுக்கு தான் ப்ராக்டிஸ் தேவை. வேற எதுக்கும் ப்ராக்டிஸ் தேவையே கிடையாது. ரொம்ப சுலபமா ஷேர் மார்க்கெட்டை சம்பாதிக்கலாம். மற்றவங்க சொல்றதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சப்போஸ் இப்போ நீங்க ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா
ஆல்கோ ட்ரேடிங் ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நான் சொல்லுவேன் அது சாஃப்ட்வேர் அதுவே ட்ரேட் பண்ணும். உங்களுக்கு தேவைன்னா ஆல்கோ எப்படி பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ப்ராக்டிஸும் நம்ம கொடுப்போம். ஓகேவா? ட்ரைனிங்கும் கொடுத்துக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.